மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் தண்ணி தேங்கும் போது கேமரா முன்னாடி உட்காந்து மக்களை அங்கே பாருங்கள், மக்களை எங்கே பாருங்கள், சென்னை முழுக்க தேங்குது, திமுகவை 2026 மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள், இப்படி பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் தண்ணி தேங்குது? ஒவ்வொரு வருஷமும் தண்ணி தேங்குற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அது அதிமுக காரணமாக இருந்தாலும் சரி, திமுக காரணமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக இருக்குது. என்ன தான் செய்கிறாங்க? எதுக்கு தான் தண்ணி தேங்குது? ஒவ்வொரு தடவையும் இந்த ஆட்சியாளர்கள் ஃபோட்டோ போடுறது மட்டும் ரொம்ப பிரதானமான வேலையாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி சில கேள்விகள் எனக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா உதயண்ணா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஜாதி மாநாட்டில் பங்கேற்று பேசிக்கிட்டு இருக்கார். இது வேலைக்கு ஆகாது. இதுக்கு மேலே இவரை கண்டிக்கலைன்னா நம்ம மனசாட்சி நம்மளை உறுத்தும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒரு பக்கம் இருக்க போது, என்னதான் தீர்வு அப்படிங்கிறத நம்ம மனசில் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும்ல. ஒரு வீடியோ எடுக்கிறோம், இப்படி பேசுகிறோம், இதாங்க தீர்வு, இதை செய்யலைங்க, இதாங்க நான் குற்றம் சொல்கிறேன்னு சொன்னால் தானே மாசாக இருக்கும். அப்படி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது தலைவர் விஜய் அவர்கள்ட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. என் கட்சிக்காரங்க உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். மழைநீர் வடிகால் தான் மிக முக்கியமானது, அதை நீங்கள் செய்யாமல் போனதுனால தான் இவ்வளோ பெரிய ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு சொன்னார். இல்லை, இவர் யதார்த்தமாக எந்த ஒரு வார்த்தையும் விட மாட்டார். இந்த வார்த்தைக்கு பின்னாடி சில தேடல் நம்ம போவோம். மழைநீர் வடிகால் சென்னையில் நம்ம பண்ணிட்டோம்னா சென்னையில் தண்ணி தேங்காதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம யோசிச்சு அதை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பித்தா சத்தியமாக சொல்கிறேன், அதாங்க நிரந்தர தீர்வு. சென்னையை நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன், இந்த சப்ஜெக்டை நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். புரியும் போது தலைவர் விஜய் அவர்கள் ஒரு இடத்துல போய் நிற்கிறார்ல, அந்த இடத்துக்கு நானும் போய் நிற்கிறேன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி சொன்னபடி உதயண்ணா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசிச்சார்னா நான் அவரை எதுவுமே சொல்ல மாட்டேங்க. அவர் எதுவுமே யோசிக்காமல் ஃபோட்டோ போடுறாருல, அதனால தான் எனக்கு அவர் மேலே கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இங்கே ஃபோட்டோ போட்டோம் போன வருஷம், நம்ம அப்பா அங்கே போட்டார், நம்ம தாத்தா அங்கே போட்டார், 3 தலைமுறையாக ஃபோட்டோ மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனாது அந்த ஒரு வருஷத்தில், போன வருஷம் இங்கே தண்ணி நின்றுச்சுங்க, நான் எடுத்த ஃபோட்டோ வந்து இருக்குது. இந்த வருஷம் பாருங்கள் இங்கே தண்ணி நிற்கலை. இப்படி கம்பேர் பண்ணுறாங்களா? ஒருத்தனும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோ போட்டு தண்ணியில் நிற்கிறோம், மக்களோட நிற்கிறோம்னு சொல்கிறீங்க. மக்கள்கிட்ட என்ன நாங்கள் கேட்குறோம்? மக்கள் என்ன உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா பிரதானமாக ஒன்று கேட்குறாங்க. போன வருஷமும் தண்ணி நின்றுச்சு, இந்த வருஷமும் தண்ணி நின்றுச்சு, எப்போதான் தண்ணி நிற்காமல் ஃபோட்டோ அடிப்பீங்கன்னு தான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்கள்கிட்ட பதில் கிடையாது. பதில் இல்லாதனால நீங்கள் கொங்கு பகுதியில் உங்கள் கட்சியை பலப்படுத்துறதுக்காண்டி ஜாதி மாநாட்டில் போய் பங்கேற்கிறீங்க. இங்கே சென்னை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். மற்ற நகரங்களை தாண்டி சென்னையே இந்த பிரச்சனையை சந்திக்குதுன்னா கட்டடங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் அது மட்டும் காரணம் கிடையாது. மற்ற நகரங்கள்லாம் கடல் மட்டத்திலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கும். இப்போது இது அந்த மற்ற நகரங்கள் கடல் இங்கே இருக்குன்னா மழை பெய்யும் போது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக மேட்லேருந்து பள்ளத்தை நோக்கி வந்துடும். ஆனால் சென்னை இப்படி கிடையாது. சென்னை இயல்பாகவே எப்படி இருக்குன்னா, கடல் மட்டத்துக்கும் சென்னைக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும்போது தான் மற்ற நகரங்கள் சந்திக்கிற பிரச்சனையை தாண்டி சென்னை வித்தியாசமான பிரச்சனையை சந்திக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2, மற்ற நகரங்களில் இருக்கக்கூடிய மண் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மண்ணாக இருக்கும். சென்னையில் இருக்குது களிமண் தண்ணியை உறிஞ்ச டைம் எடுத்துக்கும். ஸோ நிலத்தடி நீர் வழியாகவும் தண்ணி கீழே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இது 2வது பிரச்சனை. ஸோ கடல் மட்டம் ஒரு பிரச்சனை, தண்ணி அந்த களிமண் இருக்கிறது 2வது பிரச்சனை. அப்போ சென்னைக்கு என்னதான் தீர்வு, என்னதான் பஞ்சாயத்துனா ஒரே வழிதான் இருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார்ல, நம்ம தான் மழைநீர் வடிகால் அமைச்சு சென்னையிலேருந்து இருக்கக்கூடிய தண்ணி அத்தனை கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வேற எந்த வழியுமே கிடையாது. ஏன்னா மற்ற நகரங்களில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை கொடுத்த கொடை சென்னை கிடைக்கல. ஆனால் சென்னைக்கு இயற்கை வேற சில விஷயங்கள் செஞ்சிருக்கு. தலைநகரங்களுக்குள்ள 3 நதிகள் ஓடுறதே எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூவத்தில் ஆரம்பிச்சு, கொசலை ஆறில் ஆரம்பிச்சு, இன்னொன்று ஒரு ஆறு ஓடுது. 3 ஆறு நகரோட மையப்பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பு, இந்த வசதி வேற எந்த நகரத்திலையும் கிடையாது. இந்த விஷயத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டா, அதாவது இந்த நதிகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டா சென்னையில் தண்ணி தேங்காது. அதை தாண்டி சென்னையை சுற்றி சதுப்பு நிலங்கள் இருக்குது. இந்த சதுப்பு நிலங்களில் கட்டுமானம் கூடாதுன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, சதுப்பு நிலங்கள் தண்ணீரை உறிஞ்சி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை படைச்சது. இப்போ பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தில் கூட ஒரு கட்டடம் கட்டும் போது நம்ம கட்சி சார்பாக ஒரு கண்டன அறிக்கை வெளியே வந்திருக்கும். ஏன்னா சதுப்பு நிலத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் சென்னை முங்கிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் சதுப்பு நிலத்தை உட்காந்து அழிக்கிறதே பிரதானமான வேலையாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம பெருசாக பேசுவோம். ஸோ இந்த மழைநீர் வடிகாலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. முதல்ல எந்த இடத்துல எவ்வளோ தண்ணி தேங்கும், இந்த எந்த ஏரியாவில் எப்படிப்பட்ட லெவலில் நம்ம அமைக்கலாம், இது கடல் மட்டத்தை நோக்கி பயணிக்கணும்னா எந்த டைரக்ஷனில் இதை அமைக்கலாம். சும்மா கட்டி விடுறது பேர் மலை வடிகால் கிடையாது. அந்த மலை வடிகால் கடலை நோக்கி போகிற அளவு அந்த சாய்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிகிரி கணக்கெலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒரு மலை வடிகாலை சரியாக இவங்க கட்டமைச்சு பண்ணியிருந்தாங்கன்னா 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் சாலையில் எந்த இடத்துலையுமே தண்ணி நிற்காது. எல்லாமே கடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். 20 சென்டிமீட்டருக்கு மேலே போன வருஷம்னா 47 சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெஞ்சிச்சு. அப்போல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா 47 சென்டிமீட்டருங்கிறது ஒரு மலை வடிகால் என்னதான் நீங்கள் கட்டினாலும் அதெல்லாம் தாக்கு பிடிக்காது. 2 நாள் தண்ணி தேங்க தான் செய்யும். ஆனால் இந்த வாட்டி 20 சென்டிமீட்டருக்கு உள்ளே தான் மழை பெஞ்சிச்சு. 20 சென்டிமீட்டர் உள்ள மழை பெய்யும் போதும் அது சாலையில் தேங்கும் போது தான் மலை வடிகால் நீங்கள் கட்டுறது முதல்ல ஒழுங்காக கட்டுறீங்களா அப்படிங்கிற பிரதானமான கேள்வி இருக்குது. மலை வடிகால் மட்டும்தான் நிரந்தர தீர்வுனா நம்ம எப்படி சட்டையை மடிச்சுட்டு இறங்குவோம் சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ண? அந்த பிரச்சனையை 4.5 வருஷமாக 70% கட்டிட்டோம்.
80 கட்டிட்டோம், 90 கட்டிட்டோம், 100 கட்டிட்டோம்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? தண்ணி தேங்காமல் ஏதாவது இருக்கா? நான் முன்னாடி வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி போன வருஷம் இங்கே தேங்கிடுச்சு, இந்த வருஷம் இங்கே தேங்கலை, போன வருஷம் இவ்வளோ மழைக்கே தேங்கிடுச்சு, இந்த வருஷம் இவ்வளோ மழை பெஞ்சும் தேங்கலை. அதுதானே ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சியோட பிரதானமான விஷயமா இருக்கணும். தண்ணி தேங்கினா தலைவன் உதயன்னா களத்தில் இறங்கி ஃபோட்டோ போடுவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்குது. ஸோ சென்னையை பொறுத்தவரையும் மழைநீர் வடிகால் மூலமாக தான் தண்ணியை நம்ம தான் கொண்டு போய் கடலில் விடணும். கடல்லையும் சின்ன பிரச்சனை இருக்குதுங்க. அதாவது சென்னையில் சில புயல் வந்து கரையை கடந்துச்சுன்னா முதல்ல தண்ணி உள்வாங்காது கடல். ஏன்னா புயல் இப்போ தான் கரையை கடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வேறு சில இடங்களுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆறுலேருந்து ஒரு குளத்தை நோக்கி தள்ளுறது, இந்த பக்கம் குட்டைகளை நோக்கி தள்ளுறது, இந்த மாதிரி சில தண்ணியை தற்காலிகத்துக்கு சேகரிக்கிறதுக்கு வேறு சில விஷயங்கள்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணணும். சென்னை அப்படிங்கிறத நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தனி மனிதனாக நான் தேடும் போதே எனக்கு எவ்வளோ தகவல் கிடைக்குது. என் தலைமை அந்த இடத்துக்கு போய் நின்ட்டாரு, அவரை நோக்கி நான் போகிறதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டிருக்கேன். ஓகே, புயல் இங்கே கரையை கடந்துச்சுன்னா அப்போ வந்து உடனே தண்ணி வந்து உள்வாங்காது போல, அந்த முகாத்வாரம் அப்படிங்கிற பகுதி வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் தண்ணியை உள்ள தள்ளும் போல. ஓ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயம்லாம் தேட கிடைக்குது. ஸோ ஒரு அரசு நிர்வாகம் தன்னுடைய பவரை பயன்படுத்தி இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஜஸ்ட் 1 மணி நேரத்தில் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். தீர்வை நோக்கி நகரணும்னு நினச்சாங்கன்னா நகர்ந்துட முடியும். ஆனால் அந்த ஆளும் அரசாங்கம் தீர்வை நோக்கி நகர மாட்டுறாங்க. மழைநீர் வடிகால் தான் ஒரே தீர்வு இருக்கும் போது எவ்வளோ தூரம் அதை போர்க்கால அடிப்படையில் நம்ம செயல்படுத்தணும். பணம் இல்லையா, காசு இல்லையா, என்ன பிரச்சனை? சென்னை மக்கள்கிட்ட கூடுதலாக நன்கொடை வாங்கியாவது செஞ்சு கொடுங்கயா. அந்த மக்கள் ஒவ்வொரு வருஷமும் பொருளாதார இழப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னையோட தண்ணி தேங்குற பிரச்சனை காரணமாக மழைனாவே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கு ஒரு காலகட்டத்தில். இப்போ சென்னையில் மழைனாவே பயமாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே இவ்வளோ தேடல் இருக்குது, இவ்வளோ வேலைகள் பார்க்கணும். நான் சொன்னபடி ஒரு அரசியல் தலைவராக, ஒரு தனிப்பட்ட நபராக நம்மளே இவ்வளோ மெனக்கிடும் போது ஒரு அரசியல் கட்சி எவ்வளோ மெனக்கிடணும், ஒரு அதிகாரத்தில் இருக்க கட்சி எவ்வளோ மெனக்கிடணும், இதெல்லாம் செய்யாமல் உட்காந்து ஜாதி மாநாட்டில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். இவருக்கு என்ன பயம் தெரியுமா? ஏன் தெரியுமா அந்த ஜாதி மாநாட்டில் போய் பங்கேற்றாரு? கொங்கு பகுதியில் மொத்தம் 3 இருக்குங்க. பிரதானமாக பேச போனால் 3 பகுதியாக இப்போ கொங்கு பகுதி பிரிஞ்சிருக்கு. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, இன்னொன்று தாவேக்கா. செங்கோட்டையன் அவர்கள் வருகைக்கு அப்புறம் தாவேக்கா மிக கடுமையான ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக கூட அங்கே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் அவர் வந்து அமைப்பு செயலராக கொங்கு பகுதி அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. இந்த பக்கம் வேலுமணி இருக்காரு, இந்த பக்கம் செந்தில் பாலாஜி இருக்காரு. இந்த 3 பேருக்கு நடுவில் கொங்கு பகுதி யாருக்கானது அப்படிங்கிற ஒரு சண்டை போயிட்டு இருக்குங்க. அதிமுக இங்கே ஜாதி மாநாட்டம் நடத்தலை, திமுக தான் இங்கே ஜாதி மாநாட்டம் நடக்குது. திமுக ஜாதி மாநாட்டில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று 25 நிமிஷம் பேசியிருக்கார். 25 நிமிஷத்தில் 19 நிமிஷம் ராஜ் கவுண்டர்ங்கிற சொல்லாடலை அழுத்தி சொல்லியிருக்கார். பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் அந்த ஜாதி பெருமை உள்ளே போகுமா போகாதா? சமூக நீதி பேசுகிற அரசாக இருந்துக்கிட்டு சென்னையை தத்தளிக்க விட்டு போயிட்டு அங்கே போய் ஜாதி பெருமை பேசுனா உங்களை பார்த்து எனக்கு கோவமாக வராதா? நான் என்ன சொல்கிறேன், ஒன்று ஜாதி பெருமை பேசுகிற அரசுங்க நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை எதிர்த்து சண்டை செய்கிற வேலையை நாங்கள் பார்ப்போம். சமூக நீதிக்கான அரசு அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கட்டமைச்சிட்டு சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி பெருலாம் நீக்குங்க அப்படிங்கிற ஒரு அரசாணை போட்டுட்டு அந்த பக்கம் போய் தேர்தலுக்காண்டி ஜாதி பெருமை பேசுனா உங்கள் மேலே காண்டாகுமா ஆகாதா? அதுவும் அழுத்தி அந்த கூட்டத்துக்கு, அந்த மாநாட்டுக்கு வந்தவன் வண்டி எடுத்துக்கிட்டு என்ன சேட்டை பண்ணாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. துணை முதல்வர் பங்கேற்கிற நிகழ்ச்சிக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை அந்த விஷயங்கள் அத்தனையுமே வேடிக்கை பார்க்குது. ஏன் ஒரு கொங்கு பகுதியில் ஜெயிக்கணும்? திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, தாவேக்கா இருக்குது. தாவேக்கா ஒரு தர கட்சியில் சேர்க்கும் போது இவரோட பி டீம், அவரோட பி டீம், இந்த வேலையெல்லாம் அங்கே பேசிவிட்டு, இந்த வேலையெல்லாம் அங்கே செஞ்சுவிட்டு இங்கே போய் நீங்கள் எந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இதே வேலையை தானே நீங்கள் எதிர்க்கக்கூடிய அந்த பிளவுவாத சக்தியில் பார்க்குறாங்க. பிளவுவாத சக்தியில் பார்க்குற வேலையை பார்த்துவிட்டு பேர் மட்டும் திமுகன்னு வச்சுக்கிட்டா நீங்கள் வேறு கட்சி நாங்கள் நம்பணுமா? தெரியாமல் தான் கேட்குறேன். பாஜக என்னென்ன ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை பண்ணுதோ அது அத்தனையுமே மறைமுகமாக அவங்களுடைய செல்ல பிள்ளையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. செஞ்சு விட்டு நாங்கள் திமுகங்க, அவங்க பாஜகங்கன்னா இதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா? சென்னையை தத்தளிக்க விட்டீங்க. இந்த பக்கம் போய் சரி நீங்கள் வேறு எதுக்காவது போய் கொங்கு பகுதியில் போய் அரசியல் கூட பண்ணிட்டு போங்க, உங்கள் கட்சியை பலப்படுத்திட்டு போங்க, பூத் கமிட்டி மீட்டிங் போடுங்க, இல்லை உங்கள் கட்சிக்காரங்களுக்கு செயல் வீரர் மீட்டிங் போடுங்க, என்ன கருமத்தை வேணால் அங்கே பண்ணுங்கள். நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா தேர்தல், அரசியல் வெற்றி எல்லா கட்சிக்கும் அவசியமானது. அங்கே போய் இந்த 3 பேர் சண்டையில் நம்ம ஜெயிக்கணும்னா, ஒரு பக்கம் செங்கோட்டையன், ஒரு பக்கம் வேலுமணி அவர்கள், ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள், இந்த 3 பேர் சண்டையில் 66 தொகுதி அங்கே இருக்குது. இந்த 66 தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஜாதி பெருமை பேசினா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஜாதி பெருமை பேசுகிறீங்களே, இது தான் சமூக நீதிக்கான அரசா? இங்கே பிரதானமாக எல்லாரும் கேட்குறது இதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப கோபமும் ரொம்ப ஆத்திரமும் வருது. மக்களை நேசிக்கிற தனிப்பட்ட முறையில் எனக்கும் ரொம்ப ஆத்திரம் வருது. நீங்கள் உங்கள் செயல்பாடை பார்க்கும்போது ஒரு தலைவர் நிரந்தர தீர்வை சொல்லிக்கிட்டு அறிக்கை வெளியிடுறார். 2 நாள் 3 நாள் டைம் எடுத்தாலும், ஏன்னா இதை எனக்கு புரிஞ்சுக்கவே 2 நாள் ஆகுது. இவ்வளோ டைம் எடுத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளோட தீவிரம், அந்த பிரச்சனையோட சொல்யூஷன் நமக்கு தெரியுது. டைம் எடுத்து அறிக்கை வெளியிட்டாலும் தீர்வோடு அறிக்கை வெளியிடுறாரு. டைம் எடுத்து
டயத்தை எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஒரு தடவை கூட ஒரு பிரச்சனை கூட தீர்க்கிறதா கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த அறிவாலய கொத்தடிமைகளுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.